வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா, ஆக்டர் ஜெயம் ரவி அவங்க உண்மையிலே வந்து டைவர்ஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்குன்னு சொல்லாங்க. அதை பற்றி அந்த வீடியோ பேச வந்திருக்கோம். யாரும் புதுசாக நம்ம சேனல் வந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ஆக்டர் ஜெயம் ரவி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2009 தான் கல்யாணம் ஆச்சுன்னே சொல்லாங்க. ஒரு சில காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரிவினை உண்டாச்சு. அவங்க வந்து கொஞ்ச நாள் தனிமையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாருன்னு சொல்லாங்க ஆக்டர் ஜெயம் ரவி அவங்க. ஆர்த்தி அவங்களே இப்போ விவாதம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி காலையில் அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லாங்க. அதாவது ஒரு சில காரணத்தினால தான் இந்த வந்து நான் முடிவு எடுத்திருக்கேன். நிறைய பேத்துக்கு நான் டிஸ்கஷன் பண்ணிட்டேன். என் லைஃபுக்கு இதுதான் கரெக்டாக பட்டுச்சு, அதுங்கடுத்து நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி அவங்க அதான் மனசு அளவு வந்து கவலைப்பட்டு பேசியிருக்காருன்னு சொல்லாங்க. அந்த இதில் அந்த விஷயம் தான் இணையத்தில் செம வயலாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஆக்டர் ஜெயம் ரவி அவங்களுக்கு வந்து நடந்த விஷயத்தை வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆறுதல் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லாங்க ஒரு மெசேஜ் மூலிமா. நம்ம சேனல் சார்பாக இப்போதைக்கு தகவலாக வந்திருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் இந்த தகவலை பற்றி என்ன நினைக்க உங்கள் கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்டர் ஜெயம் ரவி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பையனுங்க இருக்காங்கன்னே சொல்லாங்க. அவங்க 2 பையனும் வந்து இவங்க தான் ஆர்த்தி அவங்க தான் இப்போ வளர்த்திட்டு இருக்காங்க. ஜெயம் ரவி அடிக்கடி போய் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ டைவர்ஸ் வாங்கிட்டாங்க, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இதான் நான் அவங்கள்ட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். ஏன் இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்க இர்ஃபான் மீடியா 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே. தேங்க்யூ.